நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 6/9/2024 ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திருத்திகை திதி பகல் 3:07 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. அஸ்த நட்சத்திரம் காலை 9:25 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 9:25 வரை, பின்பு சித்த யோகம். சுப முகூர்த்த நாள் ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப வரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன், 6இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்த உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் புதன், 5இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. 2இல் செவ்வாய், 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 4இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் பொறுமையை கடைபிடித்தால் அடைய வேண்டிய அனுகூலங்களை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் கேது, லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள்.
குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் கூட சற்று குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழிலில் வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 2இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். பொதுவாக வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனையெல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் சந்திரன் கேது 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். பொதுவாக வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், கேது போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் புதன் 10இல் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நட்புகள் அதிகரிக்கும். நட்புகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். புதிய வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 9இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு செயல்படுவது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 8இல் சந்திரன் சுக்கிரன் கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி மன அமைதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களால் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றங்கள் தற்போது கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.